இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 32வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்க போகிறோம். சங்கீதம் 32:8 எல்லாருக்கும் மிகவும் அருமையாக அறிந்து கொள்ளப்பட்டதான ஒரு நல்ல வேத வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இது ரொம்ப அருமையான ஒரு வேத வசனம். நான் ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து ஆரம்பத்திலிருந்து மிகவும் அதிகமாய் எனக்கு கவர்ந்த ஒரு வேத வசனம் இது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எப்படி நடத்துகிறார் என்பதற்கு இந்த வேத வசனம் அழகான ஒரு வார்த்தை. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்கிறார். அடுத்தது, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்கிறார். ஆண்டவர் நமக்கு போதிக்கிறவர். எவைகள் சரியானவைகள், எவைகள் தவறானவைகள், என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்கிற காரியத்தை ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். அடுத்தது, நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பிக்கிறார். ஃபர்ஸ்ட் போதிக்கிறாரு, இரண்டாவது வழியை காண்பிக்கிறார். நடக்க வேண்டிய வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிற ஆண்டவர் நமக்கு வழியை காண்பிக்கிறார், போதிக்கிறார், காண்பிக்கிறார். அடுத்தது, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நம்ம மேல கர்த்தர் தம்முடைய கண்களை பதிக்கிறார், நேராக பார்த்து ஆலோசனை சொல்றார், போதிக்கிறார், காண்பிக்கிறார், ஆலோசனை சொல்லுகிறார். இதெல்லாம் ஒரு தேவப்பிள்ளையின் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நமக்கென்று ஒரு வழியை வைத்திருக்கிறார். அந்த வழியிலே நம்மை நடத்துவதற்கு கர்த்தர் மிகவும் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு. அந்த நோக்கத்திலே, அந்த திட்டத்திலே கர்த்தர் நம்மை நடத்துகிறார். நான் எப்பவுமே சொல்லுவேன், நாம நிறைய தேவ பிள்ளைகள் செய்யற ஒரு பெரிய தப்பு என்னன்னா, பிளான் பண்ணுவாங்க. இந்த வருஷம் இதை செய்ய போறேன், அந்த வருஷம் அதை பண்ண போறேன், இந்த வருஷம் இதை செய்ய போறேன்னு சொல்லி பெரிய பெரிய பிளான் போட்டுட்டு இருப்பாங்க. இது பெரிய சபை தலைவர்கள் முதல் கொண்டு எல்லாமே திட்டமிடுதல் அப்படின்ட்டு இருப்பாங்க. பிளானிங். நான் சொல்றேன், இந்த பிளானிங்ன்றது அவசியம் கிடையாது. பிளானிங்கே இருக்கக்கூடாது. ஒரு கமிட்டட், கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைகளுக்கு திட்டமிடுதல் இருக்கக்கூடாது. அது நிறைய பேர் தெரியறது இல்லை. திட்டமிட வேண்டும், அப்ப திட்டமிட்டு செஞ்சாதான் கரெக்டா செய்ய முடியும் நினைப்பாங்க. அது உலகத்திலே செயல்படக்கூடிய ஒரு காரியம். திட்டமிடுதல்ன்றது நல்ல ஒரு கான்செப்ட், ஆனால் அது உலகத்திற்கு பொருத்தம். புரியுதுல? திட்டமிடுதல்ன்றது அந்த கான்செப்ட் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அது நல்ல கான்செப்ட். அது ஒரு காரியத்தை எது வந்தாலும் திட்டமிடுதல். இப்போ ஒரு வீடு கட்டுறோம்னா அதுக்கு பிளான் போடுறோம் இல்லையா? அந்த பிளான் போட்டு இந்த இடத்துல ஹால் இருக்குது, இங்க பெட்ரூம் வருது, இங்க கிச்சன் இருக்கு, எல்லாமே பிளான் பண்ணி அதுக்கு பிறகு அந்த வீட்டையே கட்டுவோம் இல்லையா? பிளானிங்ன்றது ரொம்ப முக்கியம். ஆனா அந்த பிளானிங்ன்றது எங்க ஒர்க் அவுட் ஆகும்னா, உலகத்தின் விஷயத்துல ஒரு வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணலாம் இல்லையா? ஒரு தொழில் ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்கன்னா பிளான் பண்ணலாம். அது உலக பிரகாரமான காரியம். அதுக்கு பிளானிங், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம், பிளான் பண்ணலாம், அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனால் ஆவிக்குரிய உலகத்தில் இந்த பிளானிங்ன்றது தவறான ஒரு காரியம். பிளானிங் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மை குறித்து ஆண்டவருக்கு ஒரு பிளானிங் இருக்கு, ஒரு பிளான் இருக்கு. நம்ம ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது முற்றிலும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு பெயர் ஆவிக்குரிய வாழ்க்கை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார். அப்ப பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் ஒண்ணு இருக்குதுன்னா நமக்குன்னு ஒண்ணு கிடையாது, நமக்குன்னு ஒரு பிளான் கிடையாதுன்னு அர்த்தம். நம்ம பிளானையும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தையும் கனெக்ட் பண்ணவே முடியாது. பூமியை பார்க்கிற வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அப்படியே நம்முடைய நினைவுகளை விட கர்த்தருடைய நினைவுகளும், நம்முடைய வழிகளை விட கர்த்தருடைய வழிகளும் உயர்ந்திருக்கிறது. அப்படி இருக்கும் போது நம்மளுடைய பிளானும் தேவ சித்தமும் என்னைக்குமே ஒர்க் அவுட் ஆகாது, என்னைக்குமே அது டேலி ஆகாது. அப்ப நமக்கு எது சரி? ஆவிக்குரிய ஒரு தேவ பிள்ளைக்கு எது சரின்னா பிளானிங் இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில என்ன இருக்கணும்னா, ஆண்டவர் கொடுக்கிற தரிசனம் தான் இருக்கணுமே தவிர, ஆண்டவருடைய நடத்தல் தான் இருக்கணுமே தவிர, நமக்கென்று ஒரு திட்டமிடுதல், நமக்கென்று ஒரு எதிர்காலத்தை அமைக்கிறது, நமக்கென்று இதை செய்யணும் என்று திட்டமிட்டு செய்கிறது, இது எதுவுமே இருக்கவே கூடாது. இதுக்குதான் ஆண்டவர் இங்க ரொம்ப அழகா சொல்றார். நான் உனக்கு போதிக்கிறேன்றார். நான் உனக்கு போதிக்கிறேன், என்ன செய்யணும் நான் சொல்றேன்.
நீ நடக்க வேண்டிய வழிகளில் வழியை உனக்கு காட்டுறேன், எந்த வழியில் நீ நடக்கணும்னு உனக்கு காட்டுறேன். அடுத்தது, உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேங்கிற. நம்ம மேல கர்த்தர் தம்முடைய கண்களை வைக்கிறார், ஆலோசனை சொல்றார். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். அந்த பாதையில போகும்போதுதான் நம்ம கடைசி வரைக்கும் நிலைத்திருப்போம். அது தேவ சித்தமா இருக்கும். அது நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். ஆண்டவர் என்னைக்குமே நம்மளோட லைஃப் வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம நினைச்சதெல்லாம் செய்வதற்கு நமக்கு அனுமதி கிடையவே கிடையாது. ஒரு ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய லைஃப் டோட்டலா கர்த்தர் கையில நம்ம வந்துட்டோம், ஆண்டவருடைய கையிலே நம்ம வந்துட்டோம். அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கை குறித்து அத்தனை காரியங்களையும் திட்டமிட்டு இருக்கிற ஆண்டவர் அவருடைய திட்டத்தின்படி நம்மை நடத்துவதற்கு நம்மை அர்ப்பணித்து அவர் சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பதற்கு தான் நம்ம இருக்கிறோம். நாம எதையும் செய்வதற்கு அவர் நாம எதையும் திட்டமிடுவதற்கு செய்வதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. எல்லாவற்றையும் அவர் சொல்வது போல, அவர் சொல்வது போல அந்தந்த நேரத்தில் அவர் என்னென்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். இதற்கு தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். இந்த வாழ்க்கை தான் நமக்கு என்று நியமிக்கப்பட்டது. நம்ம நினைச்சதெல்லாம் ஒருபோதும் செய்ய முடியாது. நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நம்ம செய்ய முடியாது. நம்ம நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது. நம்முடைய விருப்பங்கள் கர்த்தருடைய விருப்பங்களாய் ஒருபோதும் இருப்பது கிடையாது. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம வந்தாலும் சரி, நமக்கு நலமானதை நம்ம செய்வதற்கு கர்த்தர் அனுமதிக்காமல் தம் சித்தத்துல செய்யதான் கர்த்தர் நமக்கு செய்கிறார். இப்ப பாருங்க, உங்களுக்கு உதாரணமா நம்ம பைபிள்ல எத்தனையோ முறை இதை நான் போதிச்சிருக்கேன். நம்ம சபையிலேயே நிறைய இடத்துல எப்பவும் நிறைய தடவை அடிக்கடி சொல்லுவேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யும்படி சொல்லுகிற காரியங்கள் சிலது இருக்கிறது, செய்யக்கூடாது என்று சொல்லுகிற காரியங்கள் சிலது இருக்கிறது. இப்ப பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அந்தியோகியா சபையிலே பாத்தீங்கன்னா அங்கே பவுலும் பர்னபாவும் அங்கே தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாக இருப்பாங்க. நீகர் எனப்பட்ட சவுல், இப்படி பல அங்கே சிலர்லாம் அங்க போதகர்களா இருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகளா இருக்கிறாங்க, ஊழியத்தில் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அவர்கள் ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஆராதனை செய்யும் போது, நான் அழைத்த அழைப்புக்காக சவுலையும் பர்னபாவையும் பிரித்து விடுங்கள் அப்படின்னுவார். அப்ப என்ன அர்த்தம்? இவங்க ரெண்டு பேரையும் மிஷினரிகளாய் கர்த்தர் கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நினைக்கிறார். இவங்களை கொண்டு பல சபைகளை கர்த்தர் உருவாக்க வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கிறார். ரெண்டு பேருமே ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஸ்ட்ராங்கான ஆட்கள். அதனாலதான் இவங்க ரெண்டு பேரையும் கர்த்தர் செலக்ட் பண்றாரு. இதுல பாத்தீங்கன்னா பவுல பார்க்கிலும் பர்னபா சீனியர். சொல்ல போனால் பர்னபா தான் பவுலை ஆரம்ப கட்டத்தில் உருவாக்கின மனுஷனில் பர்னபா தான் முக்கியமானவர். பர்னபா இல்லைன்னா பவுல் அந்த இடத்துல ஆரம்பத்துல அவ்வளவு நல்ல ஷேப் ஆகி வந்திருக்கவே முடியாது. அப்போ பர்னபா வந்து ஒரு பக்குவப்பட்ட மனுஷன். பவுலை விட சொல்ல போனால் பக்குவப்பட்ட மனுஷன் பாத்தீங்கன்னா பவுலை விட பர்னபா தான். பர்னபாவுக்குள் இருக்கிற தெய்வீக சுபாவங்கள், பர்னபாவுக்குள் இருக்கிற சகிப்புத்தன்மை, பர்னபாவுக்குள் இருக்கிற நீடிய சாந்தம், பர்னபாவுக்குள் இருக்கிற பொறுமை ஏன் பவுலுக்குள்ள கிடையாது? நிச்சயமா சொல்ல முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் ஆரம்பத்திலேயே பர்னபாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் நல்லவன், பரிசுத்தாவினால் நிறைந்தவனாய் இருந்தான். நல்லவன் என்ற பெயர் வந்து பைபிள் நிறைய பேர் கிடைக்காது. அவன் நல்லவன் என்ற வார்த்தை பர்னபாவுக்கு கிடைக்கும். அவன் பரிசுத்தாவினால் விசுவாசத்தில் நிறைந்திருந்தான். அவனை குறித்து வேதம் அழகா சொல்லுது, அவன் ஆறுதலின் மகன். பர்னபா எங்க போனா அந்த இடத்துல சமாதானம் வரும். ஒரு குழப்பம் இருக்கிற இடத்துல பர்னபா போய் நின்னார், நாங்க சமாதானம் வரும். அவர் ஆறுதலின் மகன். பர்னபாவை குறித்து பைபிள் அவ்வளவுதான் விளக்கம் கொடுக்குது. அப்போ அவன் ஆறுதலின் மகன் என்று எல்லாருமே அவனை சொல்லுவாங்க. பர்னபாவே அவன் ஆறுதலின் மகன். அப்படி ஒரு பட்ட பெயரே பர்னபாவுக்கு கிடைச்சது. இவன் வந்தாலே ஆறுதல் அடையும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஊழியத்துக்கு போறாங்க, ரெண்டு பேரும் சபைகளை ஸ்தாபிக்கிறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை நல்லா செய்யறாரு. ஆனா திரும்பி வந்து இரண்டாவது முறை அவங்க போகணும்னு நினைக்கும் போது அங்கே பர்னபாவுக்கும் சவுலுக்கு நடுவிலே ஒரு மனஸ்தாபம் வருகிறது. அங்கே பாத்தீங்கன்னா பர்னபாவுடைய சுபாவம் மகிமையா இருக்கும். ஒரு முறை ஆரம்பத்திலே இந்த மார்க்கு கூட வந்துட்டு பாதியிலே ஓடி போயிட்டான்னு பவுலால் அதை சகிக்க முடியாது. ஆனால் பர்னபா பாத்தீங்கன்னா பொறுமையாய் ஒரு தகப்பனை போல இருந்து, இல்ல அவன் வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் மார்க்குவை கூட்டிக் கொண்டு மார்க்குவை உருவாக்குவார். அன்னைக்கு பர்னபா மாத்திரம் மார்க்குவை உருவாக்காமல், மார்க்கு எக்கையோ போட்டும் அவன் தேவையில்லைன்னு ஒதுக்கி தள்ளி இருப்பார். ஆனால் நம்ம கையில மார்க்கு சுவிசேஷம் வந்திருக்காது. புரியுதுங்களா? மார்க்கு சுவிசேஷம் நம்ம கையில இருக்கிற பைபிள் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட பர்னபா. பர்னபா பவுல் மார்க்குவை ஒதுக்கினது போல பர்னபாவும் மார்க் ஒதுக்கி இருந்தாருன்னா
மார்க்கு சுவிசேஷ புத்தகத்தை எழுதக்கூடிய லெவலுக்கு கர்த்தருக்குள் இருந்திருக்க மாட்டார். என்னைக்கும் ஆண்டவர் விட்டு ஓடி போயிருப்பார். பவுல் துரத்துறது போல துரத்தி விட்டு இருந்தா மார்க் இல்லாமலே போயிருப்பார். அப்போ பர்னபாவுடைய சுபாவம் பாருங்க, மார்க்கை உருவாக்கி கொண்டு வரார். இதெல்லாம் தேவ நடத்துதல் இவ்வளவு தெளிவா இருக்கு. இப்போ அதன் பிறகு இவர்கள் ஊழியத்திலே அதன் பிறகு பிரிந்து பர்னபாவும் மார்க்கும் போய் விடுகிறார்கள். பவுலும் சீலாவும் போறாங்க. பவுலும் சீலாவும் போகும்பொழுது கர்த்தர் அவங்களை நடத்துவார். அதனால கர்த்தர் அவங்களை விடல. பவுல் சீலாவை கர்த்தர் நடத்தல. என்ன செய்கிறாரு? அவர்கள் ஆசியாவில் சுவிசேஷத்தை சொல்ல நினைக்கிறாங்க. 16ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் இல்லைன்னுவாரு. மீசியாவில சொல்லணும்னு நினைக்கிறாங்க, இல்லைன்னுவாரு. பித்தினியால சொல்லணும்னு நினைப்பாங்க, இல்லைன்னுவாரு. அதன் பிறகு மக்கோதோனியாவில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் அவர்களை ஒரு தரிசனத்தை அன்னைக்கு ராத்திரி வேளையில பவுலுக்கு கொடுத்து கர்த்தர் நடத்துவார். அப்போ ஆண்டவர் ஒரு திட்டம் ஒண்ணு வச்சிருக்காரு. நம்ம ஆசைப்பட்டதை செய்ய வைக்கல. இப்ப பாத்தீங்கன்னா பவுலுக்கும் பர்னபாவுக்கும் பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய நடத்தல் அழகா இருந்துச்சு. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறேன். நம்ம மேல கண்களை வைத்து நமக்கு ஆலோசனை கொடுக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுகிறேன். இப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக இருந்து ஆலோசனை பெற வேண்டும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகள் உன்னை நடத்துவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து அப்படின்னா அவர் கண் பார்வையிலே நம்ம இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அவர் நம்மை போதிக்கிறார். அவர் சொல்றதை கேட்கிற அளவுக்கு பக்கத்துல இருக்கணும். இரண்டாவது, நான் உனக்கு போதித்து நான் உன்னை நடத்துவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்ப ஆண்டவருடைய கண்கள் நம்ம பதியும்படிக்கு அவர் கண்களுக்கு முன்பாகவே நம்ம வாழணும். எப்பவுமே அவர் கண்ணுக்கு முன்னால் நம்ம இருக்கணும். அப்பதான் அவர் நம்ம கண்களை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்ல முடியும். ஆகியனால் தேவ பிள்ளைகள் ஆகிய நம்மை கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி நடத்துகிறார். நம்மை குறித்து ஒரு நல்ல நோக்கம், நம்மை குறித்து நல்ல ஒரு திட்டம், நம்மை குறித்து ஒரு தரிசனம் கர்த்தருக்கு எப்பொழுதுமே இருக்கிறது. அந்த பாதையில நம்மை நடத்த வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த பாதை தான் நமக்கு நியமிக்கப்பட்டது. அந்த பாதையிலே செல்லும் பொழுது நமக்கு அதற்குரிய தேவ கிருபை இருக்கும், தேவ பலன் இருக்கும். அதை நாம் வெற்றிகரமாய் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தயவு நம்மேல் இருக்கும். அதனால எப்பொழுதுமே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், உங்கள் சொந்த வாழ்க்கையா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியமானாலும் ஆண்டவருடைய ஆலோசனை தேவை, ஆண்டவருடைய நடத்துதல் தேவை. ஆண்டவர் செய்ய சொல்லுகிறாரா என்பதை கவனிக்கிறோம். ஆண்டவர் வேண்டான்னு சொல்றாரா அதை கவனிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை பார்த்து 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 ஒவ்வொரு அடிகளை நீங்க எடுத்து வச்சீங்கன்னா நீங்க சேஃபா இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிற காரியத்திலேயே நம்ம நடந்தோம்னா என்றைக்குமே நம்முடைய வாழ்க்கை தேவ தரிசனத்தில் இருக்கும் என்றால், தேவ திட்டத்தில் இருக்கும் என்றால், நிச்சயமாகவே நாம் பரலோக ராஜ்யத்தை மகிமையோடு சுதந்திரிக்க முடியும். அதனால் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நம்மை நடத்துவதற்கு கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவர் கையிலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரை பார்த்து இன்னைக்கு காலையில சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நாளெல்லாம் என்னை நீங்க நடத்துங்க அப்பா, இந்த நாளெல்லாம் என்னை நீங்க போதிங்க, நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காட்டுங்க, என் மேல் உங்களுடைய கண்களை வைச்சு எனக்கு ஆலோசனை சொல்லுங்க ஆண்டவரே என்று கர்த்தரிடத்தில் உண்மையா கேளுங்க. நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நம்ம கேட்காம நம்ம பாட்டு கொண்டு வந்து செஞ்சோம்னா ஆண்டவர் அமைதியாயிடுவார். அதனால என்னைக்குமே கர்த்தரிடத்துல கேட்டு கேட்டு செய்யுங்க. ஆண்டவர் சொல்லி சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எமக்கு ஸ்தோத்திரம். தேவரே, உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்திருக்கட்டும். எங்கள் ஆண்டவர் எங்களை ஒவ்வொரு நாளிலும் நடத்துவதற்கு எவ்வளவு பிரியமுள்ளவரா இருக்கிறீங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்றீங்க அப்பா. உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரம். நன்றி 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 அப்பா. உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நம்முடைய கிருபை கூட இருந்து வழி நடத்துவதாக ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. வழி நடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உடைய சமூகம் முன் செல்லட்டும். எங்களை இளைப்பாறுதலோடு சித்தத்தை நடத்துவதாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளெல்லாம் உடைய பாதையில் எங்களை பாதுகாப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.